சன்லேண்ட் தீபஜோதி பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய், இது தெய்வீகத்தின் அடையாளம். உங்க குழந்தைங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. இந்த மலேசிய நாட்டில் சுங்கை பிசின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிச்சூடி காடுடைய சுடலை பொடி பூசை என் உள்ளம் கவர்கள்வன். மூலவர் பிரம்மாண்டமாக நமக்கு காட்சியளிக்கின்றார். மலேசியாவில் நிறைய சிவ ஆலயம் இருக்கிறது. அதில் இந்த ஆலயத்தில் நந்தி பகவான் மிகப்பெரிய உருவத்தில் இங்கே காட்சியளிக்கிறார். இறைவனையே கண்ட ஒரு சமயத்தில் இருக்கிறப்ப தீய வழியில போறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. நல்லொழுக்கம், மனித நேயம் எல்லாமே இந்த சமயத்தில் சொல்லப்படுகிறது. வரக்கூடிய புது தலைமுறைகளுக்கு தான் இந்த குலதெய்வம் வழிபாடுனா என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு தைப்பூசங்கள், திருவிழாக்கள்லாம் குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துறதுனால இதுதான் என்னுடைய குலதெய்வம், இது இப்படிதான் கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இப்ப நிறையவே வந்துருச்சு. ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன், ஸ்ரீ ஜெய் முனீஸ்வரர், ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் ஆலயம் இந்த மலேசிய நாட்டில் சுங்கை பிசின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். நிறைய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம், ஆன்மீகத்தை புரிஞ்சுக்குவோம். சமயம் நமது பொறுப்பல்லவா. வாங்க ஆலயத்தை பார்க்கலாம். மலேசியாவில் நிறைய சிவ ஆலயம் இருக்கிறது. அதில் இந்த ஆலயத்தில் நந்தி பகவான் மிகப்பெரிய உருவத்தில் இங்கே காட்சி அளிக்கிறார். அதே மாதிரி பகவான் இருக்கிறார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிச்சூடி காடுடைய சுடலை பொடி பூசை என் உள்ளம் கவர்கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேற்று அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றேன். ஓம் நம சிவாய். மூலவர் பிரம்மாண்டமாக நமக்கு காட்சியளிக்கின்றார். தேவாரங்கள் பாடி, பல பதிக்கங்கள் பாடி, நாயன்மார்கள் நமக்கு அளித்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த போன்ற ஆலயங்களில் தான் இந்த மாதிரியான சமய சார்ந்த பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்குறீங்களோ, நமது மதம் நமது மீதம் உரிமை காக்க வாங்கிற மாதிரி நம்ம சமயத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். எங்கே விழுந்து கும்பிடணும், எங்கே விழுந்து கும்பிடக்கூடாது, ஆண்கள் எப்படி கும்பிடணும், பெண்கள் எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை நமது இந்து சமயத்தில் இருக்கிறது. அதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த ஆலயத்தில் பல சன்னிதானங்கள் இருக்கிறது. முனீஸ்வரர், ஆதி மூல முனீஸ்வரர் இங்கே இருக்கின்றார். இங்கே அருள்மிகு சப்தகன்னி அம்மன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, இப்படி பல சன்னிதானங்கள் இங்கே இருக்கின்றது. நாகமாரியம்மன். இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள் பிரார்த்தனை மட்டும் பண்ணுறதில்ல, நல்ல சமய தொண்டுகளும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்துடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு டத்து ஸ்ரீ ரகு குருக்கள் ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக இந்த ஆலயத்தை பராமரிச்சுட்டு வராரு. வரக்கூடியவர்களுக்கு தினந்தோறும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது.
இந்த ஆலயம் லிங்கேஸ்வரர் ஆலயம் மட்டும் இல்லாமல் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மனும் பல ஆண்டுகளாகவே இங்கே அருள்பாலித்துட்டு வராங்க. வாங்க பார்க்கலாம். உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நான் சின்ன வயசுலேருந்து தேவாரம், திருவாசகம், பஜனை, ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லே கடந்து போனதுனால எனக்கு ஆன்மீகத்தின் மீது நிறைய பக்தி உண்டு. அதே நேரத்தில் யாம் கற்ற இன்பம், யாம் பெற்ற இன்பம், யாம் கற்ற விஷயங்கள் பிறருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நமது சமயத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, மக்களுக்கு பக்தர்களுக்கு நன்மை அளிக்கப்படுகிறதோ அதெல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நேரடியாகவோ ஆலயத்தின் வாயிலாகவோ அல்லது சமூக வலைத்தளங்களாகவோ சென்று அந்த விஷயங்களை மக்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் யார் அப்படின்னு கேட்டால் என் பேர் கவிமாறன். வானொலி ராகா வானொலியில் கிட்டத்தட்ட 24 ஆண்டு காலமாக பணியாற்றிட்டு வரேன். இப்போது என்னுடைய ஸ்லாட் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயங்காலம் இனிமையின் ராகா என்ற ப்ரோக்ராமை பண்ணிகிட்ருக்கிறேன். சமயம் எனக்கு எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்னா, என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் தோட்டப்புறத்தில் பிறந்து வளர்ந்து புக்கிட் பிறந்தோம் சிலாங்கூர் தோட்டப்புறத்தில் பிறந்து வளர்க்கும்போது அந்த தோட்டப்புறத்து மகா மாரியம்மன் ஆலயத்தில் என்னுடைய ஈடுபாடுகள் அதிகம், குலதெய்வ வழிபாடு அதிகம். அப்படியே ஆரம்பித்தது தான் தேவார பாடல் பாடியிருந்து போட்டிகளுக்கு போயிட்டு தேவார பாடல் போட்டியில் போயிட்டு அங்கே வெற்றி பெற்றது. அந்த ஆர்வமே எனக்கு சமயத்தின் மீது மிகப்பெரிய ஆர்வத்தை உருவாக்கி கொடுத்தது. அதுவே எனக்கு இது வரைக்கும் நல்ல பழக்கத்தையும் நல்ல நண்பர்களையும் ஆலய ஈடுபாட்டை அதிகப்படுத்திடுச்சு. இப்போ வயது போக போக இன்னும் ஆலய ஈடுபாட்டில் அதிக நாட்டம் வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை, போகிற பாதைலாம் சிறப்பான பாதையாக இருக்குது. சரி, மெத்துன்னு இருக்கக்கூடிய பாதையில் நடந்து போகிறதுல தப்பு இல்லையே. பொதுவாக ஒரு கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன முறைகளை வந்து நம்ம கட்டாயம் கடைபிடிக்கணும், ஒரு கடவுள் வழிபாடு வந்து ஒரு மனுஷனை என்னவா மாற்றும்? நமது முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க, ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த மதம் இது, ஆதி மூல நாயகனை கண்ட மதம் இது, ஓதி ஓதி உண்மைதனை உரைத்த மதம் இது, நீதி தேவன் கோவில் கொண்டு நிலைத்த மதம் இது, இறைவனையே பக்கத்தில் உட்கார வச்சு எழுதுங்கன்னு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு சமயம். ஆக இறைவனையே கண்ட ஒரு சமயத்தில் இருக்கிறப்ப நமக்கு தீய வழியில் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. அதே நேரத்தில் நல்லொழுக்கம், மனிதநேயம் எல்லாமே இந்த சமயத்தில் சொல்லப்படுகிறது. அதை சரியாக கடைப்பிடிச்சவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் சிறப்பாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு நல்லா இருப்பாங்க. அப்படி நல்லது சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல எனக்கும் ஒரு இடம் உண்டு அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதையே பின்பற்றிக்கிட்டு வரேன். தட்ஸ் ஆல். பொதுவாக இங்கே நம்ம பார்க்கும்போது பெருதெய்வங்களை வழிபடுற மாதிரியே வந்து தங்களோட குலதெய்வங்களை வந்து பெரிதளவில் வந்து கொண்டாடுறாங்க மக்கள். இங்கே நம்ம தைப்பூசத்தில் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து குலதெய்வம் அவங்க தமிழர்கள் வரும்போது அவங்க குலதெய்வத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே குலதெய்வ வழிபாடுங்கிறது எவ்வளோ முக்கியமானது? குலதெய்வ வழிபாடுங்கிறது ஆரம்ப காலகட்ட தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து புலம்பெயர்ந்து மலேசியாவுக்கு வந்தப்பயே அந்த வழிபாடுகள்லாம் இருந்தது. அதே நேரத்தில் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒவ்வொரு கோவிலும் கட்டி கொடுத்தாங்க வெள்ளைக்காரர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில். மாரியம்மன் ஆலயம், முருகன் ஆலயம் இருக்கிறது. சில இடங்களில் வந்து அதிகமான தெலுங்கு வம்சாவளிகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கிருஷ்ணர் ஆலயம் இருக்கும். ஆக அந்த வழிபாடெல்லாம் ஒரு பகுட்டு இருக்கும்போது அந்த காலத்து தாத்தா பாட்டி மூத்தவர்களெல்லாம் அந்த ஒரு குலதெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தாங்க. இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க அந்த குலதெய்வ வழிபாடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய புது தலைமுறைகளுக்கு தான் வந்து இந்த குலதெய்வம் வழிபாடுனா என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மாதிரியான தைப்பூசங்கள் திருவிழாக்கள்லாம் வந்து குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துறதுனால, இதுதான் என்னுடைய குலதெய்வம், இது இப்படி தான் கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இப்போ நிறையவே வந்துருச்சு. பயமும் வந்துருச்சு, பயத்தினால பக்தியும் வந்துருச்சு. பக்தி வந்தாலே
சந்தோஷம் தானே. குறிப்பாக இந்த தைப்பூசம் நம்ம வந்து மலேசியாவில் வந்து நம்ம படப்பிடிக்க பண்ணும்போது அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக நடக்குது. கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்துருக்காங்க, அரசு விடுமுறை கொடுத்துருக்காங்க. மலேசியாவில் தைப்பூசம் அதுவும் முருகன் வழிபாடு வந்து எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது? ஏன் இவ்வளோ மக்கள் வந்து கூடுறாங்க தைப்பூசத்தன்னைக்கு? முருகனுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு கடவுள், எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கடவுள். முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள். மலேசியாவில் கிட்டத்தட்ட பத்துமலை, பினாங்கில் தண்ணீர் மலை, சுங்கைப்பட்டாணியில் தண்டாயுதபாணி, அப்புறம் ஈப்போவில் கல்லுமலை, கம்பங்குப்பாயாங் முருகன் ஆலயம், மாரான் மரத்தாண்டவர், மலாக்காவில் சன்னாசி மலை, சிரம்பானில் தண்டாயுதபாணி ஆலயம், கந்தசாமி ஆலயம், ஜொஹூரில் தண்டாயுதபாணி ஆலயம், சுப்பிரமணிய ஆலயம் அப்படின்னு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும், பர்லீஸில் ஆறுமுகசாமி, இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் பெரிய பெரிய முருகத்தலம் இருக்கிறது. குறிப்பிட்ட இடங்கள் மாநிலங்கள் எல்லாம் அரசு விடுமுறை கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பெரிய அளவில் நம்ம எல்லாம் இப்போ இருந்தில்லை, நமது முன்னோர்கள் இருந்த காலகட்டத்திலிருந்தே அதை பெருசாக கொண்டாடுறோம். கொண்டாடும் போது 3 விதமான ஒரு விஷயம் நடக்கும். ஒன்று, மக்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா. ரெண்டாவது, நமது வணிகர்கள் எல்லாம் அன்று மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலமாக இருக்கும். மூணாவது, நமது நேர்த்தி கடனை நாம் செய்த வேண்டிய சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு புனித தலமாகவும் இருக்கும். 3 விஷயம் அங்கே நடக்கும். ஒன்று பக்தி, ஒன்று கூடல், இன்னொன்று வந்து வியாபாரம். ஏன்னா வியாபாரம் பண்ணால் தானே வருமானம் பெற முடியும், வருமானம் பண்ணால் தானே வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். ஆக இது 3மே இருக்கிறதுனால அந்த ஒரு நாளை மலேசியாவில் மற்ற அதாவது வெளிநாடுகளில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே 365 நாளும் தைப்பூசம் தான், ஏன்னா பக்தர்கள் அவ்வளோ அதிகம். ஆனால் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள முருகத்தலங்களில் தைப்பூசம் அன்று மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். அது 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, அது லட்சம் கூடிக்கிட்டே போகும், 10-15 லட்சம் கூடிக்கிட்டே போகும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருந்தது. அது முருகனுடைய திருவருள், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்கு அவருக்கும் உள்ள நல்ல தொடர்பு. உங்களுக்கு விருப்பமான கடவுள், உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு காவல் தெய்வமா எந்த கடவுளை நீங்கள் வழிபடுறீங்க, எதனால்? என்னுடைய காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னாலே முனீஸ்வர பெருமானை தான் நாங்கள் அப்பா வழிபட்டுக்கிட்டு வரோம். இன்னமும் எங்கள் வீட்டில் அவரை வச்சு தான் வழிபடுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனவரி 1ஆம் தேதி எங்கள் குடும்பத்தை சார்ந்த என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவருக்கு பூஜை வச்சு ஒரு குலதெய்வ வழிபாடு மாதிரி நாங்கள் செஞ்சு ஒன்றா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்கவுங்க எங்களுடைய எண்ணம் என்னென்னா, நீ எங்கே போனாலும் போ, ஆனால் அந்த 1ஆம் தேதி மட்டும் வீட்டுக்கு வந்துரு. வீட்டுக்கு வந்து இந்த பூஜையில் ஒன்றா கலந்துக்குவோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புது குழந்தைகள் வருவாங்க, அதாவது ஒவ்வொரு புது பிறப்பு வரும், சந்தோஷமாக இருக்கும். நாங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இது இல்லாமல் நாங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்திலையும் எங்களுடைய தலைமுறையும் இதை பின்பற்றணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. சன்லேண்ட் தீபஜோதி பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய், இது தெய்வீகத்தின் அடையாளம். உங்க குழந்தைங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க.